2015 ஜப்பான் யுனெஸ்கோ உலக பாரம்பரியத்துல அசிமா ஐஸ்லாண்டை சேர்க்கிறாங்க. இதுக்கு முழுமையா எதிர்ப்பு தெரிவிக்கிற கொரியர்கள் சரியா 2 வருஷத்துல த பேட்லஷிப் ஐலாண்ட் அப்படின்னு ஒரு கொரியன் திரைப்படம் இந்த ஹசிமா தீவுல இருந்த கொடூரங்க சித்தரிச்சு வெளியிடப்படுது. இந்த ஹசிமா தீவுல அதிக அளவு நிலக்கரியைக்கு தெரிஞ்சிட ஜப்பானியர்கள் 2ஆம் உலக போர்ல கைதிகளாக்கப்பட்ட கொரியர்களையும் சீனர்களையும் இந்த ஹசிமா தீவுல நிலக்கரி எடுக்க அடிமையாக்கப்படுறாங்க. இந்த ஹசிமா தீவை சுற்றி உயரமான கான்கிரீட் சுவர் கட்டப்பட்டு வேலை செய்வர்கள் தங்க கட்டிடங்களும் எழுப்பப்படுது. கடல் மட்டத்துல இருந்து 150 அடி ஆழத்துல 30 டிகிரி வெப்பத்துல சரியான உணவு இல்லாம ஒரு நாளைக்கு 20 மணி நேரம் கூட பல குடும்பங்களுக்கு நடுவில் தங்களுடைய பள்ளி கொட்டிருக்காங்க. இங்க வேலை செய்ய முடியாம தப்பிச்சவங்க, கடல்ல மூழ்கி இறந்தவங்க ஒரு பக்கம் இருக்க, வேலை பார்க்க முடியாம சோர்ந்து இறந்தவங்க, நோய்வாய்ப்பட்டு இறந்தவங்க, வேலை செய்யப்படும் ஏற்படும் விபத்தின் காரணமாக இருந்தவங்க, ஊட்டச்சத்து குறைபாட இருந்தவங்க இறப்பு விகிதம் அதிகரிச்சுட்டே போகுது. 1959 இந்த தீவுல 5200 மக்கள் வாழ்ந்திருக்காங்க. நிலக்கரி தேவை குறைந்த பிறகு 1974 இந்த தீவை விட்டு மக்கள் வெளியேறணும் அப்படின்னு உத்தரவிடப்படுது. மக்கள் போகவே கூடாது அப்படின்னு தடை விதிக்கப்பட்ட இடமா மாறுறது அப்பதான். 2009 பிறகு மக்கள் போக அனுமதி